ஈரேழு லோகங்களும் வாழ்க. மணிமுடி தேவர்கள் அனைவரும் வாழ்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் குலம். வாக்குண்டா, நல்ல மனம் உண்டா, நோக்குண்டா, மேடுதுலங்காது துப்பார் பொறுமேனி தும்பிக்கையினை என் பாதம் பணிகின்றேன். தப்பாமல் சங்க தமிழ் மூன்றும் தான். அம்மா வெப்பிலைக்காரி, விளையாடும் பத்திரி, மாறி மகமாயி, காளி நேலி துர்க்கை பிடாரி, ஓம் காளி மகமாயி என்றெல்லாம் 1007 அவதாரங்கள் முடித்தாயே. 1008வது அவதாரமான பூலோக மக்களுக்கு அவர்கள் உள்ளத்திலே தெய்வ சிந்தனையை பரப்ப வேண்டும் என்பதற்காக பட்டி தொட்டியெல்லாம் உன்னை நினைத்து கையெடுத்து வணங்குகின்றார்கள். அவர்கள் பட்டி தொட்டியெல்லாம் நீ சென்று அவர்கள் கேட்கின்ற வரங்களை கொடுத்துள்ள வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் சந்தோஷம் பெருக வேண்டும். வருடந்தோறும் உன்னையே நினைத்து கை கொண்டு வணங்குவதால் அவர்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும். தாயே, நல்ல ஆதரவு கொடுக்க வேண்டும். மாணிக்க வீணையே, மரகத பதுமையே, வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்கமா முனிவனின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த வெளியே, ஆணி பொன்கட்டிலே அரியாசனத்திலே அரசால வந்த தேவி, ஓம் எனும் எழுத்திலே ஓங்கார வனத்திலே பிரணவம் தந்த காளி, ஒரு சரியாசனம். அம்மா யார் தருவா இந்த ஹரியாசனம்? என் பெயர் மணிவண்ணன். நான் பிறந்தது தமிழகம் என்றாலும் பிழைக்க சென்ற இடம் பல வெளிநாடுகள். ஆம், எப்படிப்பட்ட வெளிநாடுகள் எல்லாம் கடல் தாண்டி 7 கடலுக்கு அப்பால் சிங்கப்பூர், மலேசியா, லண்டன், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, பிரிட்டன், கல்கத்தா என்று சொல்லப்பட்ட அனைத்து தரப்பட்ட நாடுகளுக்கும் சென்று
வைர வியாபாரம் செய்து வருகிறேன் என்றால் வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், நீலம், கருநீலம், தங்கம், வெள்ளி, முத்து, பவளம் 9 நவரத்தனங்கள் அத்தனையும் அள்ளி கொண்டு சென்று வெளிநாடுகளுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் கேட்கின்ற திரவியங்கள் எல்லாம் மனதார கொடுத்து மனதார பொருளை வாங்கி கொண்டிருக்கின்றேன். அப்படி வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லும் பொழுது என்னை தங்கத்தால் வானவரம் கட்டி வரவேற்றார்கள், வெள்ளியால் குத்துவிளக்கேற்றி உபசரித்தார்கள். பார்க்கின்ற இடமெல்லாம் பரவசம், நான் செல்லுகின்ற இடமெல்லாம் செழிப்பு. எப்படி என்றால் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மணியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவரே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாய் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஓ எத்தனை திரவியங்கள், அனைத்து தரப்பட்ட திரவியங்கள் அனைத்தும் பொதியாக கட்டி வியாபாரத்தை முடித்துக் கொண்டு பண பொதிகையோடு நான் தமிழகம் வந்து கொண்டிருக்கின்றேன். தமிழகம் வந்த இடத்திலே மதுரையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் காலதாமதம் ஆகிவிட்டது. காலதாமதம் ஆகிவிட்டது என்று விட்டால் என்ன செய்வது? நாம் எங்காவது தங்கி இருந்து ஓய்வெடுத்து விட்டு பிறகுதான் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்காவது ஒரு சிறந்த ஒரு இடத்தை பார்க்க வேண்டும், நல்லது இடத்தை பார்க்க வேண்டும். ஆம், என் தாயானவர் வழியனுப்பி வைத்திருக்கிறார். இன்ற பொழுதின் பெரிது பக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் மகன் சிறந்த அறிவாளி என்று பலர் கூற கேட்கும் பொழுது அவனை பெற்றெடுத்த நேரத்திலே அடைந்த சந்தோஷத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி. அம்மா, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தாயே, பேணி காத்து வளர்த்தாயே, இரும்பு கடிக்காமல் பாதுகாத்தாயே. அம்மா, உன்னை கையெடுத்து வணங்குகின்றேன். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றான், என்றும் என்னை காக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவநதியாய் வருவாய், என் தாகம் தீர்த்து மகிழ்வாய். ஜீவநதியாய் வருவா, என் தாகம்
அழிப்பான் அகந்தையை அழிப்பான் ஆற்றலை வளர்ப்பான் அகந்தையை அழிப்பான் ஆற்றலை வளர்ப்பான் அவள்தான் அன்னை மகாசக்தி அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை நானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாய் இல்லாமல் நான் இல்லை. ஆமா, எதிரிலே ஒரு சத்திரம் தென்படுகிறது. அந்த சத்திரத்தை பார்க்கும் பொழுது கண்ணை கவர்கின்ற வண்ண சத்திரமாகத்தான் தெரிகிறது. இந்த சத்திரத்துக்கு நாம் சென்றால் இன்று இரவு பொழுது தங்கி ஓய்வெடுத்து விட்டு அதிகாலை நேரத்திலே நாம் செல்லலாம். யாரோ வந்து கொண்டிருக்கின்றார், அவரை நான் பார்க்கிறேன். அண்ணே, வணக்கம். நல்லா இருக்க தம்பி. அண்ணே வணக்கம். நல்லா இருக்கு தம்பி. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. இருக்கட்டும் இருக்கட்டும். இந்த சத்திரத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அதாவது நான் ஒரு வைர வியாபாரி. இருந்துட்டு போ. என் பெயர் மணிவண்ணன். நான் கேட்டனா? வியாபாரத்தெல்லாம் முடிச்சிட்டு நான் கேட்டனா? நீங்க கேட்காம இருந்தாலும் நான் கொடுத்தது ஆகணும் நான் சொல்லிட்டாங்க. கேட்டா தான் நீ சொல்லணும். அப்படிங்களா? நீயா சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் கேட்டா நான் சொல்றேன். சொல்லணும். சரி, இந்த சத்திரத்துல இருந்து நீங்க வர்றீங்களே, ஆமா. அதுக்காக தான் உங்களுக்கு விவரத்தை கேட்டேன். நீங்க என்ன கேட்க போறீங்க? நீ என்ன சொல்ல போற? நீ என்ன கேக்குற அதை நான் சொல்றேன். நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். இப்ப கேளு. அப்ப சொல்லு. நீ கேளு, நான் சொல்றேன். நீ சொல்லியா நான் கேட்கிறேன். அப்ப நீ சொல்லு, நான் கேக்குறேன். அட கேளியா சொல்றேன். ஐயா, என் பெயர் மணிவண்ணன். நான் கேட்டனா? நீ கேட்கல, நான் சொல்லல. நான் கேட்டா தான் நீ சொல்லணும். நீ கேட்கவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. நான் நீ சொல்லவே இல்லை, நான் கேட்கவே இல்லை. அப்ப கேளு. அப்ப சொல்லு. சொல்றேன். கேளு. என் பெயர் மணிவண்ணன். நான் கேட்டனா? என்னப்பா அது? என்ன கேக்குறேன்னே தெரியாம நீ வாடு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே, இந்த சத்திரத்துக்கு நான் இங்க வரணுங்கிற ஒரு ஆசை. ஏன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்துட்டு போ, வராம போ, இது எனக்கு தேவையில்லை. நீ இருந்துட்டு போ, இல்லாம போ, அது எனக்கு தேவையே கிடையாது. சரி. என்ன? நான் கேட்டா நீ சொல்லணும். சரி கேளுங்க. நீ சொல்லுங்க. சொல்லட்டா? கேக்கட்டா? நான் ஒரு வைர வியாபாரி. நீங்க தானே சொல்லுங்கன்னு சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். நான் ஒரு வைர வியாபாரி. ஐயே, நீங்க தானே சொன்னீங்க. கடைசியில திரும்பி திரும்பி அங்கதானே வர்ற. அப்ப திருப்பி திருப்பி அர்த்தம் கேக்குறீங்க. கேட்காம நீ ஏன் சொல்ல கூடாது? கேளுங்க. அட சொல்லியா? ஐயா, நான் ஒரு வைர வியாபாரி. வைத்தியவாரியா? வைர வியாபாரி. நான் வந்து வைர வியாபாரமா செஞ்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். என் பேர் மணிவண்ணன். உன் பேர் முனிவண்ணன்? முனி அல்ல, மணி. மணி கிணி. எங்க இருந்து வர? அதாவது வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வியாபாரத்தெல்லாம் முடித்து விட்டு சொந்த ஊரான மதுரைக்கு போலான்னு போயிட்டு இருந்தேன். போக வேண்டியதானே, இங்க என்ன வேலை? ஐயா, காலதாமதம் ஆகிவிட்டது அல்லவா, இருட்டாகி விட்டது. ஏனென்றால் என்னிடத்துல நிறைய பொருள் திறமையும் அனைத்தும் அதிகமாக இருக்கிறது. இருக்கட்டும், நீ வச்சுக்கிட்டு போ. அதுக்கு நாங்க என்ன, நானா பாதுகாப்பு வர முடியும்? கல்வர்கள் களவாடி சென்று விடுவார்கள் அல்லவா, அதற்காக எனக்கும் பாதுகாப்பு, நான் கொண்டு வந்த பொருளுக்கும் பாதுகாப்பு. சரி. அப்படி இருக்கும் பொழுது நான் இங்கு வந்து இந்த சத்திரத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு தங்க வீடு வேண்டும். தங்க வீடா? ஆமா. பவுன் எவ்வளவு தெரியுமா? ஒரு பவுன் 80,000 சில்லறை. உனக்கு தங்க வீடு எவனாவது செஞ்சு கொடுப்பாங்களா? ஐயா, நீ தவறா நினைக்க கூடாது. நான் இந்த சத்திரத்தில் தங்குவதற்காக தங்க வீடு கேட்டேன். தங்க வீடு கேட்டேன். ஓ, தங்குவதற்கு அறை? அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு அறை வேண்டும். ஓ, ஆசை அவ்வளவுதான். இவ்வளவேதான். உன் பேரு மணிவண்ணன். மணிவண்ணன். பெரிய வைர வியாபாரி, ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்க. ஆமா. இங்க வந்து தங்கறதுக்கு ஒரு அறை. அறை வேண்டும். அறை தானே, சப்புன்னு ஒண்ணு விடு. பலே அறை வேணும். அறை தான். ஆக மொத்தம் இப்ப ஏன் மேல கோச்ச கூடாது. ஐயா, உங்களுடைய உதவி எனக்கு எப்போதும் தேவை. எதுக்காக நான் கோச்சுக்குவேன்? ஆமா. சொல்லுங்க பார்க்கலாம். நீ என்ன கேட்ட? அறை வேணும். அறை வேணும், அவ்வளவுதானே? ஆமா. மறுபடியும் கேக்குறேன். ஐயோ, எனக்கு கொடுத்தீனா போதும். ஒரே அறையில கடவா பல்லு உளுத்துரும். என்னது? கடாப்பல் விழுந்துருமா? ஆமா, நீ தானே அறை வேணும்னு. ஐயா, நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க. அறை என்றால் ரூம். ஓ, உனக்கு தங்குவதற்கு ஒரு அறை ரூம். தங்குவதற்கு ரூம் வேணும். ரூம் நாக்கில் நல்லா வசம் வச்சு தேய்ச்சிட்டா. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்னன்னு? யாரு வேணாலும் இந்த திண்டிவன சத்திரத்துக்கு வரலாம், தங்கலாம், சரி, ஓய்வு எடுக்கலாம், சரி, இருந்துட்டு போலாம், சரி. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை என்ன அப்படின்னா, குடும்பத்தோட வருபவர்களுக்கு மட்டும்தான் இங்க தங்குவதற்கு அனுமதி. அப்படியா? தனிப்பட்ட முறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இங்க அனுமதி கிடையாது. நீங்க இப்படி சொல்லிட்டா எப்படி? அப்படி என்ன இவ்வளவு தூரம் சத்திரத்தை போடுறீங்களே, இந்த சத்திரத்துக்கு நீங்க யாரு? இப்ப கேட்டியே, இது நியாயமான கேள்வி. இவ்வளவு தூரம் சத்திரம் இல்லையே, நான் இல்லை.
நான் இல்லையே இந்த சத்திரம் இல்லை. அருமையா சொன்னீர்கள். அப்படி என்றால் இந்த என்ன என்று ஒரு இமையளவும் இந்த சத்திரத்தில் அசையாது. அதாவது தாங்கள் இன்றி அணுவும் அசையாது. முதலாளியே வந்தாலும் நான் பார்த்து உள்ள போனா தான் போக முடியும். அப்ப நீங்க முதல்ல இல்லவா சத்திரம்? அதோட பெரிய வேலை. அதோட பெரிய கலெக்டரா? அதோட பெரிய வேலை. தாசில்தாரா? கிளர்க்கா? அதோட பெரிய வேலை. அதோட பெரிய வேலைன்னா மை போட்டால எழுதி கொடுக்குறேன். அதோட பெரிய அதோட பெரிய வேலை. அப்படி என்ன வேலை? வாட்ச்மேன். வாட்ச்மேன் வேலையா? சரி, செய்யும் தொழில் சீர்தூக்கி. ஏன்னு கேட்ப முதலாளியே வந்தாலும் நான் கதவை திறந்தா தான் உள்ள போக முடியும். இதுக்கா சொல்ல வரீங்க? அப்பதானே அதானே. ரொம்ப சந்தோஷம் அண்ணே. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டு திட்டத்தோட ஒரு மனப்பாங்கோட இந்த சத்தத்துல இருக்கிறீங்க. ஆமா. சரி, இந்த சத்திரத்துல நீங்க தான் எல்லாமே அணு அசையாத சொல்லிருக்கீங்க. ஏன் வந்து குடும்பத்தோட வரணும்னு சொல்றோம்னா, குடும்பத்தோடு வந்து தங்குபவர்களுக்கு அன்றைக்கு மட்டும் ஓரளவுக்கு நெல்லு தரப்படும். நெல்லா? ஆமா. அந்த நெல்லை குத்தி அரிசியாகி அவர் உணவாக உண்டு விட வேண்டும். நீ தனிமையில வந்திருக்க, நீ நெல்லு குத்த போறியா? நான் எப்படி நீ சோத்துக்கு அடுத்த வீட்டெல்லாம் எதிர்பார்க்க ஒரு ஆளா வந்தவன் நெல்லு எப்படி குத்தி? அப்படியே இல்லைனாலும் சோத்துக்கு நீ 4 பேத்த புடிச்சுக்கிட்டு. இல்ல நான் சோத்துக்கு 4 யோசனை கேட்கலாம்னு கேட்கறமே. சரி, அந்த சிரமம் வேண்டாம். சரி, பாத்துக்கலாம். சரி, இந்த சட்ட உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. நீ வெளிநாட்டுல இருந்து அயர்ந்த கலைப்போடு வந்திருப்ப. நானே இறக்கப்படுறேன். சரி, இந்த சத்திரத்தில் அயல்நாட்டிலேயோ வெளிநாட்டிலிருந்து யாராவது வந்து தங்கினால் 3 பத்திரத்துக்கு சம்மதம் சொல்ல வேண்டும். ஐயா, எனக்கு பத்திரம்லாம் நீங்க எழுதி கேட்கிற அளவுக்கு இந்த சத்திரத்துல அவனும் விலைக்கில வாங்கல. ஐயா, இது எழுதி கொடுக்கக்கூடிய பத்திரம் கிடையாது. அப்படியா? பத்திரம் தான். 3 பத்திரத்துக்கு சம்மதித்தால் இந்த சத்திரத்தில் தங்குவதற்கு தாங்களுக்கு இடம் உண்டு. சரியா சொன்னீங்க. அதாவது கண்ணை கவரக்கூடிய வண்ண சத்திரத்தை பார்க்கும் பொழுது என்ன மேலும் அங்கே அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. முதல் பத்திரம் என்ன தெரியுமா? பத்திரம்? ஓ, வாயு பத்திரம். ஐயோ, நல்லா பல்லு விலைக்கு காலை மாலை 2 வேளை பல்லு விலைக்கு தானே இருக்கேன். நாரத சொல்லையா என்கிட்ட பேசின மாதிரி தங்கி இருப்பவர்களிடம் வளவலன்னு பேசி சண்டை வந்தால் சத்திரம் பொறுப்பல்ல. ஆக மொத்தத்துல வாய பத்திரம் வச்சுக்கணும். யாகம் வரா இன்னும் நாகாக்க பத்திரமா இருக்கும். அதே மாதிரி வாயு பத்திரம். 1வது பத்திரம் முடிஞ்சு போச்சு. 2வது பத்திரம் உன் கை பத்திரம். இதோ பாரு, கை சுத்தமாகத்தான் இருக்கிறது. நீ சுத்தமா வை, கழுவாம வை, எனக்கு தேவையில்லை. ஐயோ, சத்திரத்தில் அடுத்தவர்கள் பொருள் அது அழகாக இருந்து அந்த பொருளை எடுத்து சண்டை வந்தால் சத்திரம் பொறுப்பல்ல. அந்நியர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. அதேதான். சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சொந்தமாக உழைத்து சாப்பிட வேண்டும். 2 பத்திரம் முடிஞ்சா கைய பத்திரம் வச்சுக்கணும். 2 பத்திரம் அருமையான பத்திரம். 3வது பத்திரம்? முதல் பத்திரம் வாயு பத்திரம். 2வது பத்திரம் கை பத்திரம். 3வது பத்திரம் ரொம்ப முக்கியமான பத்திரம். உன் ஜாமான் பத்திரம். பத்திரமா தாங்க இருக்குது. ஐயா, ஜாமான்னா தப்பா நினைக்காத. நீ விலை உயர்ந்த பொருட்கள் கொண்டு வந்திருக்க. ஆமா. வைரம், வைடூரியம், கோமேதகம், புஷ்பரகம். நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் பத்திரம் தொலைஞ்சு போனா சத்திரம் பொறுப்பல்ல. தன்னுடைய பொருளை தன்னுடைய சொந்த பாதுகாப்பில் பத்திரமா வைத்துக் கொள்ள வேண்டும். மீறி ஏதேனும் களவாகி விட்டால் சத்திரம் பொறுப்பாளி அல்ல. பொறுப்பாளி அல்ல. 3 பத்திரம் சம்மதம் தானே? ரொம்ப சம்மதம். அருமையான நிபந்தனை. இந்த நிபந்தனைக்கெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீங்க ரொம்ப சந்தோஷம். தங்கக்கூடிய ரூம் நம்பர் இந்தா. என்ன 3 பேர்ல காட்டுறீங்க? 111. 111 ரூம்பா? சரி, 111 ரூம் இருக்குதுங்க. இந்த 111 ரூம்ல நான் தங்க வேண்டிய ரூம் 111. பக்கத்துல யார் யாரெல்லாம் தங்கி இருக்காங்க? அந்த 110வது ரூம்ல 111 1 110வது 1 109வது ரூம்ல சரி ஒரு 90 வயசு ஒரு கிழவி இருக்கு. பெரிய மனுஷி. கிழவியா? நான் கூட என்ன கிழவி எல்லாம் போய் தங்க வச்சிருக்கேன். நான் கூட என்ன என்னமோ இருந்தாலும் நான் கூப்பிட்டு வாடகைக்கு வழியினருன்னு சொன்ன மாதிரி போனீங்கிட்டு போறது. என்னமோ